கமலஹாசன் அளவுக்கு வளர்ந்தவர் அல்ல சீமான். தமிழ்நாட்டிலிருந்து அரசியலில் களமாட விட்டதே மிகப்பெரிய தவறு. தமிழ் தேசிய களத்தில் உயிர் பலி கொடுக்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக பாதையில் அறவழியில் போராடி கொண்டிருக்கும் போது எல்முருகன் எங்க இருந்தாரு? தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு, இந்தியாவுக்குள்ள தானே இருந்தாரு. தெரியாத நாம் தமிழர் கட்சி பற்றி சீமானுடைய நடவடிக்கையில தெரியாத வெளிப்படையா தானே போறாரு. இப்போ நான் கூட என் தம்பி விஜய்க்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஒரு பொது மேடை நாங்கள் வைக்கிறோம். அன்றைக்கு மட்டும் என் கருத்தை ஐயா ஏற்றுக்கொண்டிருந்தார். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்க முடியாது, அன்புமணி ராமதாஸ் தான் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு, அல்லது என் தம்பி வேலுமுருகன் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு. இந்த அரசியல் அவ்வளவு எளிதான களம் அல்ல. சீமான் பாட்டை பாருங்க. நீங்க அவரை மண்ணின் மைந்தர் இருக்கிறீங்க, அவரை நான் கர்நாடகத்தை பார்ப்பனா இருக்கிறேன். அதனால நீங்க போய் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுவே எனக்கு கட்சிக்குள்ள சிக்கலாயிட்டு. அவரை நீங்க முதலமைச்சர், உங்கள் சமூக நீதி நாங்கள் ஏற்கிறோம். ஐயா தனித்தே களமடைந்து தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அவங்க பொறுப்பில் இருந்திருக்கும். நம்முடைய நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் போன்ற தலைவர்கள் தேவையில்லாமலே போயிருப்பாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற 6 தொகுதியில் ரஜினிகாந்த் ஆட்கள் இறங்கினாங்க. ஏற்கனவே நான் அந்த கட்சிக்குள் இருப்பதாக தான் கட்சி ஆவணங்களில் பதிவாயிருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்முடைய பணிகளே அதுதானே. நீங்கள் தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்துருப்பீங்க, என்ஐஏ ரைடு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை இது ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கி 14 ஆண்டுகளாக 3 பொது தேர்தல்களில் சந்தித்து, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சந்தித்து, 2016 சட்டமன்ற தேர்தல் முதல்வர் போட்டியிடும்போதே ஏறக்குறைய 5 லட்சம் வாக்குகள் தமிழ்நாடு முழுவதும் வாங்கினாங்க. நானே திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டேன் நாம் தமிழர் கட்சி சார்பில். ஏறக்குறைய 3000 வாக்குகள் பெற்றேன். முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் தோல்விக்கு என்னுடைய வாக்குகள் காரணமாயிட்டு. பிறகு 2019 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19 லட்சம் வாக்குகள். இதுக்கடையில் நீங்கள் பார்க்கணும், உலக நாயகன் என்று சொல்லக்கூடிய கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அவரும் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர்கள் போடுறார். கமலஹாசன் அளவுக்கு வளர்ந்தவர் அல்ல சீமான், இல்லையா? சீமான் ஒரு இயக்குனர், அவ்வளோதான். பெரிய புகழ்பெற்ற நடிகர், புகழ்பெற்ற இயக்குனர் அல்ல. ஆனால் கமலஹாசன் உலக நாயகன் என்று புகழ்பெற்றவர். கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் வாக்குகளை விட செந்தமிழர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வாக்குகள் கூடுதல். சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 31 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர் முன்வைக்கிற கோட்பாடுகளே தத்துவம், தமிழ் தேசிய அரசியல் தத்துவம் திராவிட அரசியல்வாதிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது, இந்திய அரசியல்வாதிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது, இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துது, இல்லையா? இப்போ தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரனை தலைவராக ஏற்றுதான் இந்த கட்சியை தொடங்குறேன் என்று தொடக்கத்திலிருந்து சொன்னார். அப்பெல்லாம் இந்த ஒன்றிய அரசு என்ன செய்தது? எந்த அரசாங்கம் இருக்குது, இல்லையா? அப்படியானால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிவித்து விட்டு, ஒரு 20 தொகுதிகளை அறிவித்து விட்டு தனித்தே களமாடுகிறோம், 20 தொகுதியில் மகளிர் கொடுக்குறோம், 20 தொகுதியில் ஆடவர் கொடுக்குறோம் என்று அவர் தேர்தல் பரப்புரையில் இறங்கிட்டார் செந்தமிழர் சீமான். இந்த நேரத்தில் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நான் தான் சொன்னேன், இது ஒன்றிய அரசின் அடக்குமுறை ஒடுக்குமுறை என்று சொன்னேன். இன்றைக்கு நாளிதழில் பாருங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய துணை அமைச்சர் எல் முருகன் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அவருக்கும் தேசிய புலனாய்வு முகமை என்ற அந்த துறைக்கும் தொடர்பு கிடையாது. அவர் சொல்றார், தேச விரோத செயலில் ஈடுபட்டார்கள், ஆகையினால் கடுமையான நடவடிக்கை வரும் என்று. இது மிரட்டல் தானே? தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் இவரையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து அரசியலில் களமாட விட்டதே மிகப்பெரிய தவறு, இல்லையா? அந்த வகையில் எவ்வளோ பெரிய மிரட்டல் விடுறாரு. நாங்கள்லாம் 83 தமிழில் விடுதலை ஆதரவாளர்கள். விடுதலை புலிகள் ஆதரித்ததற்காக தமிழ்நாட்டிலே முதலில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சந்தித்த தமிழன் நான் தான். பல பேருக்கு தெரியாது. 1990 ஐயா கலைஞர் முதலமைச்சர், தமிழர் தேசிய இயக்கம் எங்கள் அமைப்பு பேர். இதனுடைய தலைவர் ஐயா பல நெடுமாறன் மற்றவர்கள் போல எளிய ஒரு தலைவர் அல்ல, எளிய ஒரு தமிழனும் அல்ல. இந்தியா முழுவதும் அறியப்பட்ட, இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெருந்தலைவர் காமராஜரால் மாவீரன் என்று பாராட்ட பெற்ற, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்த, வலிமை மிக்க தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால்
என்னுடைய மூத்த மகன் என்று சொல்லப்பட்ட தலைவர். அவருடைய தலைமையில் நாங்களெல்லாம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் களப்புறங்கள் இணைந்து தமிழர் தேசிய இயக்கம் தொடங்கி 88 தொடங்கி 90 தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஒரு மாநாடு போட்டோம். இந்தியா முழுவதும் உள்ள மொழிவழி தேசிய இன தலைவர்களை அழைத்து அந்த மாநாட்டில் பேச வச்சோம். மாநில உரிமைகளுக்காக, மாநில மொழிவழி தேசியங்கள் உரிமைக்காக. அதையே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தடை செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்னையும் என் கூட பணியாற்றிய மாவட்ட தலைவர், அவரே பெரிய காங்கிரஸ்காரர், அயனாபுரம் ஸ்ரீ முருகேசன் போன்றவங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்து சிறையில் அடைத்து கடைசியில் 2002 எங்கள் இயக்கத்தை தமிழ்நாடு அரசு அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு தடை செய்தது. அப்படியானால் 2009 தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்று இந்த கட்சியை நடத்தினேன். அங்கே துவக்கேந்தி போராடினார்கள். இன்னும் அதற்கு வாய்ப்பில்லை. எனவே தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டு ஓட்டு முறையில் ஜனநாயக முறையில் போராடினு அறிவித்து விட்டு இன்றைய வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக, காட்டு வளம், கனிம வளம், ஆற்று வளம், ஆற்று நீர் ஊற்று வளம், காவிரி உரிமை, கச்சத்தீவு உரிமை, முல்லைப்பெரியார் உரிமை, பாலாற்று உரிமை என்று அடுக்கடுக்காக சொல்லலாம். போராடி எங்கேயாவது ஒரு சிறு இடத்தில் வன்முறை நிகழ்ந்ததுண்டா? ஆனால் மாறா கன்னியாகுமரியில் கனிம வளக்குள்ளே எதிர்த்து போராடுகிற நாம் தமிழர் பிள்ளைகள் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒன்றிய பொறுப்பில் உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலைகளத்தில் பிள்ளைகளை பறி கொடுத்துருக்கு. அதே போல் காவிரி உரிமைக்காக மன்னார்குடியை சேர்ந்த ஒரு இளைஞன் 20 வயது இளைஞன் விக்னேஷை தீக்குளித்து செத்து இருக்கிறான். ஆக இந்த தமிழ் தேசிய களத்தில் உயிர் பலி கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக பாதையில் அறவழியில் போராடி கொண்டிருக்கும் போது திடீர்னு நாடாளுமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கும் போது நீங்கள் தேசிய முகவாண்மை, தேசிய புலனாய்வு முகவாண்மை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எப்படி ஆராய்ச்சி பண்ணுறீங்க? எனவே இது ஒரு வகையான தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இதை சட்ட ரீதியாக செந்தமிழர் சீமான் எதிர்கொள்வார். மிக முக்கியமாக 2 விடயங்களை முன்னடை வைக்கிறாங்க என்ஐஏ. ஒன்று, எல்டிடிக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க, பணம் அனுப்புறீங்க, இங்கே இருந்து அந்த அமைப்பை ஊக்கப்படுத்துறீங்க. 2வது பார்த்தீங்கன்னா பண பரிமாற்றம், சட்டவிரோதமாக அயல் நாடுகளில் உங்களுக்கு பண பரிமாற்றம் இருக்குது. இந்த 2 விடயம். விடுதலை புலிகள் இயக்கம் எங்கே இருக்கு? முதல் அதை சொல்லுங்க. 2009 தேசிய தலைவர் மேதர் பிரபாகரன் அவர்களே அந்த களத்தில் அறிவித்து விட்டார், எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்கிறோம், அமைதிப்படுத்துகிறோம், இனி ஆயுத போராட்டம் இல்லை என்று அறிவித்து விட்டார். அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது வேறு செய்தி. புலிகள் இயக்கம் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட்டதாக கொடுங்கோலன் ராஜபக்சே அறிவித்து விட்டார். விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை என்று. 1-2 பேர் தப்பி பிழைத்தவர்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க, பலர் படுகொலை செய்யப்பட்டாங்க. விடுதலை புலிகள் இயக்கம் எங்கே இருக்கு? உலக நாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறாங்க. தமிழர்களோடு நாங்கள் உறவு கொள்ளக்கூடாதா? எங்கள் தொப்புள் கொள்ளி உறவோடு நாங்கள் பேசக்கூடாதா? எங்களுடைய மொழி, இனம், நிலம் தொடர்பாக, தொழில் தொடர்பாக நாங்கள் பேசக்கூடாதா? இப்போ இது மாதிரி ஊடகத்துறையில் நாம் தமிழர் பிள்ளைகள் நிறைய களமாடுகிறாங்க. அவர்களோடு புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பு கொள்கிறாங்க இல்லையா? இந்த தொடர்பை எப்படி சட்ட விரோதம் என்று எப்படி அறிவிக்க முடியும்? அப்படியானா சட்ட விரோதமாக தடை செய்யப்பட்ட இயக்கம், இந்த தடையை நீடிக்கிற தந்திரோபாயம் ஒன்றில் இருக்குது. புலிகள் இயக்கமே இல்லை, 15 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அதுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கு இந்தியாவில். இப்போ இலங்கையில் பாருங்க, இந்தியாவினுடைய பகை நாடு என்று சொல்லக்கூடிய சீனா கால் ஊழி இருக்கு. இப்போ மாலத்தீவில் கால் ஊழுது. தெற்கே யார் இருக்கா? தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். 8 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு குடங்குளத்தில் அணு உலை இருக்கு, கல்பக்கத்தில் அணு உலை இருக்கு. சீனாக்காரன் கால் ஊன்றலாம். இந்த நிலையில நீங்க தமிழர்கள் மீது இத்தகைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஏவனா எந்த வகையான விளைவுகள் இந்த நாட்டில் ஏற்படும்? இந்தியா மீது எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சீர்குலைக்கிற நடவடிக்கையாக இதை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் பார்க்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? இதுவரைக்கும் இந்தியா மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மொழிவழி தேசிய அடிப்படையில் எங்களுக்கு சில உரிமைகளை கொடுங்கிறோம். ஒன்றிய அரசு இருக்கட்டும் என்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் போராடுறோம். வாக்குச்சீட்டு ஏந்தி போராடுறோம். தேர்தலில் பங்கெடுக்கிறோம். எங்கள் மீது நீங்கள் பயங்கரவாத குற்றச்சாட்டு, தேச விரோத குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, இத்தனை 14 ஆண்டு காலம் இவங்கெல்லாம் எங்கள் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க, சூரிய மண்டலத்தில் இருந்தாங்களா? இந்தியாக்குள்ளே தானே இருக்கிறாங்க. எல்முருகன் எங்கே இருந்தார்? தமிழ்நாட்டில் தானே இருந்தார், இந்தியாக்குள்ளே தானே இருந்தார். தெரியாத நாம் தமிழர் கட்சி பற்றி சீமானுடைய நடவடிக்கையில் தெரியாத, வெளிப்படையாக தானே போகிறாரு. எனவே இது தமிழ் தேசிய இனத்தின் மீது இந்திய அரசு தொடுக்கின்ற ஒரு உளவியல் தாக்குதல் என்று நாங்கள் இதை குற்றம் சாட்டுகிறோம், எதிர்கொள்வோம்.
சில மாதங்களுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரனுடைய மகள் துவாரகா வந்து பேசியதாக ஒரு காணொளி வெளியே வந்தது. இயக்குனர் கௌதமன் உட்பட, காசி ஆனந்தன் உட்பட நிறைய பேர் அதுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆமாம், துவாரகா வந்து உயிருடன் இருக்கிறார் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க விடுதலை புலிகள் எங்கே இருக்குன்றீங்க. அதற்கான ஒரு விதை தானே இது. விடுதலை புலிகள் இயக்கம் இல்லைம்மா, துவாரகா இருக்கலாம் தானே, தேசத்தில் பிரபாகரன் இருக்கலாம் தானே, இயக்கம் இருக்கிறதா என்றுதான் நான் கேட்குறேன். தனிநபர்கள் இருக்கலாம். அந்த காணொலியிலேயே அவங்க பேசுகிறாங்க தானே. அவர்கள் இயக்கம் அவங்க அமைதி வழின்னு தான் பேசியிருக்காங்க. அந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்களா? இனிமேல் ஆயுத போராட்டம் வாய்ப்பு இல்லை, அதாவது சாத்தியப்படாது. எனவே ஜனநாயக அடிப்படையில் அமைதி வழியில மக்களை திரட்டி இலங்கையிலையும் போராடுவோம், புலம்பெயர் நாடுகள் இப்போ நேற்று கூட பெரிய போராட்டம் நடத்திருக்காங்களே பிரிட்டனில். பிரிட்டன் அரசு தான் எங்களை வந்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. எனவே பிரிட்டன் அரசு இதில் இலங்கையை தலையிடன்னு சொல்லி நேற்று மிகப்பெரிய அளவில் புலம்பெயர் தமிழர்கள் லண்டன் மாநகரில் போராடி இருக்கிறாங்க. முந்தா நாள் இங்கே பிட்டி தியாகராயர் அரங்கம் டி நகரில் ஈழத்தமிழர்களின் சுயநிறை உரிமை, தன்னுரிமை என்று நாம் தூய் தமிழில் சொல்லுவோம், தன்னுரிமை கோட்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒரு பெரிய கருத்தரங்கம் நடந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய வேல்முருகன் அதில் பங்கெடுத்தார், சட்டமன்ற உறுப்பினர் அவர். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு அன்பு தம்பி தொல் திருமாவளவர்கள் பங்கெடுத்தார், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு மதித்து அதற்கு உட்பட்டு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஈழத்தமிழர்களின் தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிற வகையில் மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே கோரிக்கை வைத்து போராடுகிறோம். சென்னையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இங்கே திரைப்பட உலகத்திலிருந்து நடிகர் விஜய் என்கின்ற தம்பி நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னு சொல்கிறாரு. அதே நல்ல ஏற்கனவே 14 ஆண்டு காலமாக மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் அறவழியில் ஜனநாயகத்தில் போராடி கொண்டிருக்கிற தேர்தல் பதவியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மீது ஒடுக்குமுறை வருது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழர்கள் இந்தியாவில் இருக்கணுமா வேண்டாமா என்கின்ற கேள்வியே எழக்கூடிய நிலைக்கு இந்திய ஒன்றிய அரசு எங்களை தள்ளுகிறது. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த கேள்வி தான் முன்வைக்கணும்னு நினச்சேன். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? கட்சி யார் வேண்டுமானாலும் தொடங்கலாமா? என்னை கேட்டால் நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவேன், இந்த மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வுன்னு வச்சுருக்காங்க பாருங்க, அது மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு நீட்டு வைத்தால் சிறப்பாக இருக்கும். கட்சி யார் வேணாலும் தொடங்குங்க, அதுக்கு நாங்கள் ஒரு தேர்வு வைப்போம். அதில் நீங்கள் வந்து அந்த வினாக்களுக்கு விடை எழுதுனா 35 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் இறங்கலாம். இப்போ நான் கூட என் தம்பி விஜய்க்கு ஒரு கருத்தை முன் வைக்கிறேன். ஒரு பொது மேடை நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் ஒரு 10 காசு செலவு செய்ய வேண்டாம். ஒரு பொது மேடை நாங்கள் வைக்கிறோம், சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியிலையோ வைக்கிறோம். நீங்கள் மட்டும் மேடைக்கு வாங்க, நாங்கள் எங்களில் யாராவது ஒருவர் ஒரு 25 வினாக்கள், உலக அரசியலை விட்டுருவோம் வேண்டாம், ஆசிய அரசியலை விட்டுருவோம் வேண்டாம், இந்திய அரசியல் கூட விட்டுருவோம் வேண்டாம், தமிழ்நாட்டு அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இது தொடர்பான வரலாற்று செய்திகளோட நாங்கள் ஒரு 25 கேள்விகள் வைக்கிறோம். 10 கேள்விகளுக்கு மிகச்சரியா என் தம்பி விஜய் விடையளித்து விட்டார், நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், மிகப்பெரிய ஏற்பிசை தருகிறோம், அதாவது அங்கீகரிக்கிறோம். வருவாரா விஜய்? எங்களை விடுங்க, உங்களை 10 பேரை சந்திக்கட்டும், ஊடகவியலாளர் நண்பர்கள் 10 பேர் முதன்மையான ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு ஒரு அறையில் உட்கார வச்சு எந்தவித உதவியாளரும் இல்லாமல் கையில் துண்டு சீட்டு இல்லாமல் நீங்கள் கேட்குற வினாக்களுக்கு விஜய் விடையளிக்கட்டும், என் தம்பி விஜய் வெல்வார் என்று நானே விளங்குறேன். தம்பிங்கிறதுனால கேட்குறேன், நீங்கள் எந்த மாற்றத்தை வேண்டும் என்று நீங்கள் கருதுனீங்களோ இன்றைக்கு அந்த மாற்றத்துக்கு 14 ஆண்டு காலம் உங்கள் அண்ணன் சீமான் போராடி இருக்காரு, உங்கள் துறையில் இருந்தானே வராரு, உங்கள் மீது எவ்வளோ அன்பு கொண்டு என் தம்பினாரு. அந்த ஏதோ ஒரு திரைப்படம் முன்னால் வந்து சிக்கலாச்சு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடே கொதித்தெழுந்து போராடிச்சு. லைக்கா நிறுவனம் எடுத்த திரைப்படம் இவர் நடித்தது காவலன். அந்த நெருக்கடியான நிலையில உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது செந்தமிழர் சீமான் தானே. இந்த 2 திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்கும் போது நீங்க அவருக்கு தான் ஆதரவா இருக்கணும். அறிஞர் அண்ணா அந்த காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார்மா, திராவிடர் கழகத்திலிருந்து விலகி 49ல். அவருக்கு பின்னால திரைப்படத்துறையில K.R. ராமசாமி, புகழ்பெற்ற நடிகர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன், S.S. ராஜேந்திரன், சிவாஜி கணேசன், NSK கலைவாணர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற இவங்களே இவருக்கு முன்னால இவங்கெல்லாம் பக்கபலமா இருந்தாங்க. திரைப்படத்துறையில கிட்டத்தட்ட 75 விழுக்காடு கலைஞர்கள், இசையமைப்பாளர் கவிஞர் கண்ணதாசன், எல்லோர் வாலி போன்றவங்களாம் அண்ணாவுக்கு பின்னால் இருந்து களம் பண்ணாங்க அந்தந்த துறையிலிருந்து. இப்போ சீமானும் திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்காருல்ல.
அண்ணாவுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் அவர் வந்து பெரிய அளவில் போராளி என்று சொல்ல முடியாவிட்டால் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதனூடாக தன்னையும் வளர்த்து கொண்டார். பின்னால் நாட்டின் மக்கள் முதலமைச்சராக ஏற்கக்கூடிய அளவுக்கு அரசியல் வளர்ந்தார். நீங்கள் சீமானோடு ஒரு 10 ஆண்டு காலம் களமாடுங்க, திரைப்படம் நடிப்பது இன்றோடு நிறுத்தி விடுகிறேன், எங்கள் அண்ணன் சீமானோடு சொல்லுகிறேன், அந்த கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்த துணைத் தலைவராக வாங்க, 10 ஆண்டு காலம் நீங்கள் பயிற்சி எடுங்க, சீமான் முதலமைச்சராகட்டும், நீங்கள் அந்த அமைச்சர்கள் பங்கெடுங்க. அப்புறம் வந்து தலைமை மாற்றம் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் ஒரு கோட்பாடை வைத்து நீங்கள் வாங்க. நீங்கள் திடீர்னு அம்மா எம்ஜிஆருக்கு நிகரான இன்னும் சொல்ல வேண்டுமா, எம்ஜிஆர் விட நடிப்பில் திறமை வாய்ந்த நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இன்னைக்கு தினத்தந்தியில் தொடர்பு ஒரு பெரிய அரப்பக்கம் செய்தி வந்திருக்கு. சிவாஜி கணேசன் தொடங்கிய கட்சி பேரே தப்பாக போட்டிருக்காங்க. தமிழக முன்னேற்ற முன்னணின்னு அவர் தொடங்கினார், இவங்க தமிழக மக்கள் முன்னணின்னு போட்டிருக்காங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகம்னா இக்கு போடாமல் போட்டிருக்காரு, அது வெற்றி கழகமாக போயிடும். இக்கு இருந்தால் தான் அதுக்கு உயிர், வெற்றி கழகம் என்றால் தான் உயிர். எடுக்கும் போதே உயிரற்ற கட்சியை நீங்கள் தொடங்குறீங்களே, இது எப்படி, இது பகடிக்கு உள்ளாகாதா? நல்ல தமிழ் உணர்வாளர்களை ஒரு தமிழ் பேராசிரியர் கூப்பிட்டு இந்த பேர் சரிதானா, இந்த பேரில் எழுத்துப்பிழை இருக்கா என்று இதை கூட ஆய்வு செய்ய இந்த விஜய் முடியாது, அதுக்கு கிடையாது. அதனால என் தம்பிக்கு அன்பான வேண்டுகோள், அரசியல் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஒரு 10 ஆண்டு காலம் உங்கள் அண்ணன் சீமானோடு போய் களமாடி பயிற்சி பெற்று அரசியலில் வாங்க, நாங்களே ஏற்கிறோம். சிவாஜி கணேசனால் வெல்ல முடியலம்மா. எம்ஜிஆருக்கு நிகரான 89 சட்டமன்ற தேர்தலில் திருவையார் தொகுதியில் போட்டிட்டார், அவரை எதிர்த்து நாங்கள் போட்டிட்டோம். அப்போ நாங்கள் நேரில் பார்த்தோம், சிவாஜி கணேசனால் வெல்ல முடியல. விஜயகாந்த் உங்களுக்கு தெரியும், 10 விழுக்காடு வாக்குக்கு வந்தார் கடைசியில் 2011. அதில் அப்போ நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேன். நான் ஒரு கருத்தை முன் வச்சேன் ஐயா கிட்ட, ஐயா ஏற்றுக்கொண்டார், தமிழின புறால் மருத்துவர் ஐயா, எங்கள் சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் ஏற்கல. அன்றைக்கு மட்டும் என் கருத்தை ஐயா ஏற்றுக்கொண்டிருந்தார், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்க முடியாது, அன்புமணி ராமதாஸ் தான் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு, அல்லது என் தம்பி வேலுமுருகன் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு. இல்லை, அவங்க தானே அன்றைக்கு கிளம்பினாங்க, அது ஏற்கல, எதிர்கட்சி தலைவராக வந்தார். பின்னால் என்னன்னாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் கட்சி தொடங்கினாரு, கார்த்திக் கட்சி தொடங்கினாரு. இப்போ இந்த சமுதாய அடிப்படையில் முக்குலத்தவர், அவர் பேர் கருணாசா, அவர் ஒரு கட்சி தொடங்கி கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆனார். பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு. எத்தனை நடிகர்கள் பார்த்துருக்கோம். எம்ஜிஆருக்கு நிகரான எம்ஜிஆரை போல் புகழ்பெற்ற நடிகர் அண்டை மாநிலங்களில் இருந்தாங்க. பிரேம் நசீர்னு ஒருத்தர் இருந்தார் கேரளாவில். அவர் எம்ஜிஆரை பொறுத்த உடனே நானும் கட்சி தொடங்கினார். மக்கள் விரட்டி அடிச்சிட்டாங்க கேரளாவில். வென்றது ஒரே ஒரு இடத்துல தான், ஆந்திராவில் என்டி ராமராவ். அவர் வந்து தேவடா 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 தேவடான்னு அந்த அவரை வந்து இறைவனாகவே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நம்முடைய உடன்பிறகு பார்த்தாங்க, அவர் முதலமைச்சராக்கினாங்க. ஆனால் அவர் ஒரு வலிமை மிக்க முதலமைச்சரை ஒன்றிய அரசெல்லாம் எதிர்த்து போராடினார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தார் சிகிச்சைக்கு. அவர் வருவதுக்குள்ளே அவருடைய அமைச்சரவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. வந்தவுடனே என்ன, அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடந்தது. வந்தவுடனே என்ன தெரியுமா செய்தார், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வானூர்தியில் ஏற்றி, வானூர்தியில் விமானத்தில் ஏற்றி டெல்லியில் இறக்கி குடியரசுத் தலைவர் மாளிகை போய் முற்றுகையிட்டார். பறிக்கப்பட்ட பதவி மீண்டு பெற்ற ஒரே முதலமைச்சர் தென்னிந்தியாவில் என்டி ராமராவ் தான். அவரையும் தோற்று போயிட்டாரு. அப்புறம் ரஜினிகாந்த், விஜயோட மூத்தவர், சூப்பர் ஸ்டாரு, இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகும். அவர் கட்சி தொடங்க தமிழ் அறிவி மணியனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். நம்ம ரவீந்திரன் துரைசாமியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். நாளைக்கு கட்சி தொடங்க போகிறோம்னாரு. நாளைக்கு கட்சி தொடங்க போகிறோம்னு பரபரப்பாக அந்த தமிழ் தேச உலகத்தை பரபரப்புகளை இந்தியா பூரா எதிர்பார்க்க வச்சுட்டு கட்சி தொடங்கலன்னு படுத்துட்டாரு. அதனால் தம்பி விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். அரசியல் வந்து அவ்வளவு எளிதான களம் அல்ல. சீமான் பாட்டை பாருங்க, அதான் ஒரே நல்ல 3 நடக்குமா, ஈழத்தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும், அதற்கு அந்த மக்களிடம் கருத்து கேட்பு வேண்டும் என்று நாங்கள் மாநாடு போடுறோம் டி நகரில். இவர் கட்சி தொடங்குறாரு. ஏற்கனவே தமிழீழ விடுதலைக்காகவே இயக்கம் நடத்துகிறதாக அறிவித்து களமாடி கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமானுடைய தம்பிமார்கள் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை நுழைவு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக களமாட வேண்டும் என்று விஜய் மட்டுமல்ல எல்லோருக்கும், அன்பு தம்பி செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மூத்தவன் என்ற முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். விஜயோட அரசியலை பொறுத்த வரைக்குமே யாருக்கு ஆதரவு அப்படின்றத கூட அவர் தெளிவாக சொல்ல, யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லி, கட்சி பெயரை பிழை என்று எழுத முடியல. தொடக்கத்தில் முதல் கோணலையும் முற்றுகை போனார்.
கட்சி தொடங்கிட்டீங்கல்ல, அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும், அல்லது யாரையாவது ஒருவர் ஆதரிக்கணும், இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி தொடங்கணும். அப்போ எவ்வளோ பெரிய பிழையான நடவடிக்கை இது. அப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்து கருத்து சொல்கிற வாடகைக்கு ஆட்கள் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஆட்கள் வச்சுக்க. இந்த திமுகவில் பிரசாந்த் கிஷோர்னு ஒருவருக்கு 400 கோடி ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய இழுக்கு இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அறிஞர் அண்ணாமா 1967 52 49 கட்சி தொடங்கினாங்க. 52 தேர்தல் போட்டியிடலை, பொது தேர்தலில் 57 போட்டியிட்டார். 15 சட்டமன்ற உறுப்பினர் வென்றாங்க, 2 நாடாளுமன்றம் வென்றாங்க. 67 போட்டியிட்டார். இந்த 15 சட்டமன்ற உறுப்பினர் வென்றாங்கல்ல, அதில் 14 பேர் 62 அண்ணா உட்பட தோற்று போயிட்டாங்க. ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார். ஏன்னா அப்பொழுதே அவர் நுண் அரசியல் தொகுதியை மாற்றி விட்டார், ஆகையினால வென்றார். அது வேறு யாரும் இல்லை, ஐயா கலைஞர். குளித்தலையிலும் தஞ்சாவூருக்கு குதிச்சிட்டார். அண்ணாலாம் அந்தந்த தொழில் போட்டிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஆனால் 50 பேர் வெற்றி பெற்றாங்க சட்டமன்றத்துக்கு. 67 கூட்டணி தமிழர் தந்தை சி ஆதித்தனார் நம்ம ஊருக்கார் ஐயா பெரிய அளவில் அவர் 52 கூட்டணி ஐக்கிய முன்னணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு 162 சட்டமன்ற உறுப்பினர் வென்றார். அன்றைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருந்தால் தமிழ்நாட்டுக்கு இந்த இழுக்கே வந்திருக்காரு. அன்றைக்கு இருந்த ஆந்திராவை சேர்ந்த பிரகாசம் என்கின்ற ஒரு ஆளுநர் ஆதித்தனார் ஐயாவை ஏற்கலை. நீங்கள் தனித்தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களை முதல்ல அழைக்க முடியாது, ஒரே சின்னத்தில் போட்டிக்கிட்ட காங்கிரஸ் அழைக்கிறேன்னாரு. அப்புறம் ஆதித்தனார், காமராஜர், மாப்போசி எல்லாம் சேர்ந்து ராஜாஜியை முன்னிறுத்தினாங்க. ராஜாஜியை முன்னிறுத்தின காரணம் சென்னையை தக்க வைக்க வேண்டும், மொழிவழி மாநில சிக்கல் வந்துட்டு. ஏன்னா பிரகாசம் பந்துலுக்காருன்னு ஒருத்தர் போட்டிட்டார் காங்கிரஸுக்குள்ளே, சென்னை மாகாண முதலமைச்சராக. அந்த பந்துலுக்கார் வந்திருந்தாருன்னா சென்னை தமிழர்களுக்கு இல்லை. ஆகையினால அங்கே ஒரு பார்ப்பனர், இங்கே ஒரு பார்ப்பனர், அதாவது ஆந்திர பிராமணரா தமிழ்நாட்டு பிராமணரா என்ற பக்கம் தமிழ்நாட்டு பிராமணர் முன்னிறுத்தும், சென்னையை வைத்துக் கொள்வோம்னு சொல்லி தந்திரமாக செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் சென்னை தக்க வைத்தார்கள். அப்புறம் 2 ஆண்டுகளுக்குள்ள ராஜாஜி வீழ்த்தி விட்டு நம்ம தலைவர் வந்துட்டார். பச்சை தமிழன் காமராஜர் முதலமைச்சராக வந்துட்டார். அவருடைய அரசியல் வேறு. அப்போது அந்த 67 தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிக்கு மொத்த செலவு, திமுக செலவு வெறும் 11 லட்சம் தான். அப்போ தான் அண்ணா சொன்னார் 10 லட்ச ரூபா நிதி தேவைப்படுதே அப்படின்னு சொல்லி. இப்போ பொருளாளர் ஐயா கலைஞர்கிட்ட ஒப்படைச்சார். மக்கள்கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், ஐயா நானே 1 லட்ச ரூபா தர்றேன். அப்போ தான் அண்ணா சொன்னார், 1 லட்சம் பணம் உனக்கு வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 1 லட்சம் ஓட்டுங்க. அப்படி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் 400 கோடி 11 லட்சத்துக்கு படாத பாடுபட்டு சேகரித்து தேர்தல் களத்தில் செலவு செய்து வேட்பாளர். அப்போல்லாம் எளிய மக்கள், உழைக்கும் மக்கள்லாம் தேர்தல் களத்தில் இப்போ அண்ணாத்துறை சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னா வாக்களிச்சுருவாங்க. அப்படி இருந்தது ஒரு உணர்வு. அது 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 400 கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு எவ்வளவு பெரிய கேவலம், அவலம். 400 ஒன்றிய செயலாளர்கிட்ட ஒவ்வொரு கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருந்தா அவன் எப்படி வேலை செய்வான், எப்படி கொடி கட்டியிருப்பான், எப்படி சோறு விட்டுட்டு இருப்பான், எப்படி வாக்காளர் செஞ்சிருப்பான் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய பிழையான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இதிலிருந்து விடுவிப்பு வேண்டும்னா செந்தமிழ் சீமான் போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு துணையில் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அவருடைய தம்பிமார்கள் சிந்திக்கணும், விஜய் போன்றவர் சிந்திக்கணும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு அந்த அறிக்கை லெட்டர் பேடில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. எப்படி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது எழுதுனாங்களோ கமலஹாசன் உட்பட. அவர் எழுத சொல்லுங்க. முன்னால் ஒரு பக்கம் எழுத சொல்லுங்க, ஒரு செய்தி, ஒரு அறிக்கை என் முன்னால் எழுத சொல்லுங்க, உட்காருவோம் மேடையில். ஒரு பக்கம் எழுதிட்டு நான் அவரை ஆதரிக்கிறேன். யாரோ எழுதி கொடுத்ததில் கையெழுத்து போடுறேன். சாதி அதே பொதுவாக சொல்கிறது தான். இங்கே அப்படியே தமிழ்நாட்டில் அப்படியே இருக்குது. அப்போ வேட்பாளர்கள்லாம் சாதி பார்க்காம அவர் போடுவாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளருக்கு சாதி பார்க்காம போடுவாரா? திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் சாதி பார்க்காம வேட்பாளர் போடுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதி பார்க்காம வேட்பாளர் போடுதா? இதெல்லாம் நடைமுறைக்கு வாய்ப்பு இல்லாத, அது என்ன சொல்கிறது, மணலில் கயிறு தெரிக்கிற, வானத்தை வில்லா வளைக்கிற அந்த அரசியல் சித்து விளையாட்டுகளில் விஜய் தொடக்கமே அந்த சித்து விளையாட்டை போடுறாரு. பார்க்கலாம். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை தான் சொன்னார். டிவி மேலெல்லாம் டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சார். நான் அப்படியே ஊழல் இல்லை ஒரு அரசியலை நான் கொடுக்க போகிறேன், தமிழகத்தை நான் ஒட்டுமொத்தமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடில் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாரு. இப்போ டிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்த. நான் நம்ம முதல்ல சொன்னேன், கமலஹாசன் கட்சி தொடங்கும்போது என் தம்பி செந்தமிழன் சீமான் வீட்டுக்கு வரதாக தகவல் வந்தது. இவர் அங்கே போய் வாழ்த்து தெரிவிச்சார். கட்சிக்குள்ளே இருந்தால் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். அவர் நீங்கள் வாழ்த்துனா அது வேறு,
நீங்கள் ஏற்கனவே களமாடிக்கிட்டு இருக்கீங்க மாற்று அரசியல் நோக்கி. கமலஹாசன் அதான் சொல்கிறாரு. நீங்கள் அவரை மண்ணின் மைந்தர் இருக்கிறீங்க, அவரை நான் கர்நாடகத்தை பார்ப்பனா இருக்கிறேன். அதனால் நீங்கள் போய் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுவே எனக்கு கட்சிக்குள்ளே சிக்கலாயிட்டு, நான் கட்சியிலேருந்து என்னை வெளியேற்றுவதற்கு அதுவும் ஒரு மூல காரணமாக ஆயிட்டு. அப்போவே சொன்னேன், செந்தமிழர் சீமானின் எழுச்சியை தடுத்து நிறுத்துகிற நோக்கத்தில் தான் கமலஹாசன் அரசியல் களத்தில் இறக்கப்படுகிறார். அவர் தனித்து களமாட முடியாது, அவருக்கே தெரியும் என்று அன்றைக்கே நான் சொன்னேன். இன்றைக்கு டெல்லியில் போய் ராகுல் காந்திகிட்ட கை கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் காங்கிரஸ் ஆதரிச்சுட்டு இப்போ முக ஸ்டாலின் வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு கையேந்து நிற்கிறாரு. அப்படியானால் அவருடைய நோக்கம் என்ன? இவர் பேசாமல் திரைப்படத்துறை கலைஞராகவே இருந்திருந்தா ஏதாவது மாநிலங்களவை கொடுப்பாங்க. ஏற்காது நம்முடைய நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கொடுத்தது போல நம்முடைய இசை இருக்க இளையராஜா, இசை ஞானி இளையராஜாவும் கொடுத்த அது மாதிரி அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் கொடுப்பாங்க, பேராய் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மாநிலங்களவை பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, ஒரு சிறந்த கலைஞர் என்ற முறையில். அதை வாங்கிக்கிட்டு இருக்கிற எஞ்சிய காலத்தையும் ஒரு பாட்டில் 70 அவருக்கு வயது என்னமோ 70-80 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். 15-16 வயசு பிள்ளைகளோடு தான் நடிக்கிறாரு. அப்படி நடிச்சுட்டு போயிருந்தால் ஒரு கவலையும் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. இவருக்கு தான் நடிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைகள் வருவாங்களே, மனைவி எத்தனைன்னு யாருக்கும் தெரியாது. முதல்ல குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருக்கணும், வீட்டுக்கு நல்ல தலைவனாக இருக்கணும். நான் எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவைகளை சந்திச்சிருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியாது. 37 முறை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். என் வாழ்நாளில் பெருந்தலைவர் காமராஜர் அந்த தலைவர் இந்த தலைவர் இவ்வளோ காலம் சிறையில் இருந்தாங்கன்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். இந்த ஜனநாயக அமைப்பில் மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்திற்காக, உலகம் முழுவதும் வாழக்கூடிய பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்காக, காவிரிக்காக, கச்சத்தீவுக்காக, முல்லை பெரியாருக்காக, தமிழ் வழி கல்விக்காக, நீதிமன்றத்தில் வழக்காட முடியாத தமிழ் வரணும் என்பதற்காக இந்த போராட்ட காலத்தில் 4.5 ஆண்டு காலம் நான் சிறையில் இருக்கிறேன். எளிய தமிழர் ஒரு கிராமத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறேன். எத்தனையோ அரிய வாய்ப்புகள் என் வீட்டு கதவை வந்துட்டேன். அந்த வாய்ப்புகளை 4-5 முறை இந்த வாய்ப்புகள் வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த வாய்ப்புகள் நான் பயன்படுத்த முன்னாள் அமைச்சராக இருப்பேன், அல்லது பெரிய அளவில் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சொத்துக்களை குவித்த வழக்கில் சிறையில் கூட இருப்பேன் இல்லையா? அப்போ உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கமுமாக போராடி கொண்டிருக்கிற நாங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவைகளை சந்தித்து கொண்டிருக்கோம், இன்னமும் சந்திக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் இப்படி போய்கொண்டிருக்கு. கமலஹாசன் சொன்ன மாதிரி விஜய் வந்து எதிர்காலத்தில் கூட்டணி இல்லாமல் அரசியலை சந்திக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அரசியலில் நிற்க முடியுமா என்பதை முதல்ல பார்ப்போம். அப்புறம் அவர் கூட்டணி வைக்கிறாரா, கூட்டணி வைக்கலையா, அல்லது யாருக்காவது வேட்டணி வைக்கிறாரா என்பது பார்ப்போம். 234 தொகுதிகளில் போட்டியிடுறது அவ்வளோ எளிது இல்லைம்மா. சீமான்ட்ட போய் கேளுங்க என்ன பாடுபடுறாரு. வரட்டும் பேசுவோம். நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, இந்த சின்னவர் 4ஆம் கலைஞர் வாழும் பெரியார் இந்த பட்டத்தெல்லாம் நான் விரும்பவே இல்லை, என்னை அப்படி கூப்பிடாதீங்க, நான் வந்து எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்றாரு. ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுக்கு முன்னால் அரசியலில் வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தலைவர் முக ஸ்டாலின் மகன் என்பதனால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன், எங்கள் குடும்பத்தை விட இந்த கழகத்துக்காக பாடுபட்டு துன்பங்களை துயரங்களை அனுபவித்து சிறை சித்திரவில் ஏற்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் வீட்டிலேருந்து ஒருவர் வந்தால் நான் மகிழ்வேன்னாரு. அவங்களுடைய அத்தை கனிமொழியும் அதை தான் சொன்னாங்க. ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின்னு சொன்னார், என் மகன் என்பதனாலே உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வரமாட்டாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ முதலமைச்சராக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கிவிட்டு இவர்கள் முதலமைச்சராகிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தாலே ஒரு இருப்பாங்க, இன்ப நிதி அப்படின்னு ஒருத்தரை முகத்தை கொஞ்சம் காட்டுறாங்க பாருங்க இல்லையா? ஏன் ஆராசா முதலமைச்சராகட்டும் பார்ப்போம். சமூக நீதியின் பிறப்பிடம், தந்தை பெரியாரின் பிறப்பிடம், நாங்கள் தான் பிள்ளைகளை புறம் படிக்க வச்சோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற 8 கோடி பேரை நாங்களே படிக்க வச்சோம் பெருந்தலைவர் காமராஜர். அவர் தான் பட்டி தொட்டிங்கும் பள்ளிக்கூடம் கட்டினார். இவங்க அப்பா வந்து பட்டி தொட்டிங்கும் மதுபான கடையை திறந்தார். அவர் படிக்க வச்சார், இவர் குடிக்க வச்சார். ஆனால் இவங்க சொல்றது அப்போ சமூக நீதியின் காவலர்கள் தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் ராசா. உங்களுக்காக ஊழல் வழக்குகள் சிக்கி சிறையில் இருந்தவர் தானே, அதுவும் அடுத்த நாட்டு சிறையில் டெல்லி சிறையில் போய் இருந்தவர் தானே. தமிழ்நாட்டை தாண்டி அவரை நீங்கள் முதலமைச்சராக்குங்க, உங்கள் சமூக நீதி நாங்கள் ஏற்கலாம். அந்த கயல்வெளி தினகரன் ஒரு அமைச்சர் இருக்காங்கல்ல, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஊடகத்தில் முதலமைச்சர் கூட மற்ற அமைச்சர் கூட வராங்களா? KN நேரு தான் பக்கத்தில் நிற்பார், இல்லைன்னா KKS ராமச்சந்திரன் நிற்பார், இல்லைன்னா AV வேலு நிற்பார். இந்த தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவங்க தான் முதலமைச்சர் பக்கத்தில் நிற்பாங்க.
மண்ணின் பூர்வீக கொடி கைல்வெளி தினகரன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அந்த அமைச்சருக்கு முன்னால் நிறுத்துன்னு பார்ப்போம். அப்படி நமக்கு ஊடகத்தில் பார்க்குறோம். அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நிற்பாங்க. இது என்ன சமூக நீதின்னு நான் கேட்குறேன். இது என்ன சமூக நீதி? என் தம்பி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காருமா. 2019 இதே சேப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேரை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினார். தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள், பிழைக்கின்ற உரிமை, உழைக்கின்ற உரிமை என் மண்ணின் மைந்த தமிழனுக்கு தான் வேணும்னு. நானே இந்த மேடையில் இருந்தேன். ஐயா பல நெடுமாற இருந்தார், மணியரசன் இருந்தார். 30,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நினைத்து பார்க்க முடியுமா? அதே போல் ஓமனூரில் லட்சக்கணக்கான பேரை திரட்டினார். அவருக்கு ஒரு சீட்டு. ஏன் ஒரு 5 சட்டமன்றம் கொடுத்தானே இவங்க, ஒரு 2 நாடாளுமன்றம் கொடுத்தானே இந்த திராவிடம் உங்களுக்கு தான் உழைக்கிறாங்க. ஒரு தொகுதி நீங்கள் கொடுக்குறீங்க நெய்வேலியை, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதியில் அந்த கட்சி தொண்டர்கள் உங்களுக்கு வேலை செய்யணும். அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருந்தவர். ஐயா கலைஞருக்கெல்லாம் மிக நெருக்கமாக இருந்தவர் என் தம்பி வேல்முருகன். அப்போ 5 சட்டமன்ற தொகுதி அவர் கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தான் பிரிஞ்சு வராரு. 2 நாடாளுமன்ற தொகுதி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு உரிமைகளை டெல்லியில் பேச மாட்டாங்களா? 5 சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முழு சுற்றி தெரிந்து தமிழ் மக்களுக்கான நல்ல பணிகளை செய்ய மாட்டாங்களா? தமிழர்கள் வந்து விடக்கூடாது, வேல்முருகன் கை வாங்கி விடக்கூடாது என்பது தெளிவாக இருப்பாங்க. திராவிடர்கள் தெளிவாக இருப்பாங்க. அதனால் நாம தான் அதிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நம்முடைய மொழிக்கும் இனத்துக்கும் நிலத்துக்கும் பாடுபடக்கூடிய ஒரு தூய தமிழ் தேசிய மாற்று அரசியலை உருவாக்குவதற்கு நாம் களமாடணும். தொடர்ந்து எங்கள் போன்றவர்கள் எங்கள் உயிரை போனாலும் சொல்லலாம். தலைமுறை அந்த வேலையை செய்வோம். இன்று இல்லாவிட்டால் நாளை இல்லாவிட்டால் நாளை பண்ணலாம். என்றால் ஒரு நாள் தமிழ் தேசியத்துக்கு விடிவு கிடைக்காக. இந்த விடியல் இல்லை, இவங்க சொல்கிற விடியல் ராஜதி, இது கொடுமையான சொல்லு. மெய்யான விடியல் தமிழ் தேசியத்துக்கு கிடைக்கும்னா நான் எங்களை போன்றவர்கள் நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி போல எரிந்து கொண்டே இருப்போம், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் அந்த ஒளி பாயுது பாருங்க, நல்ல நிலத்தில் போட்ட விதை பழுதாகாது. என்றாவது ஒரு நாள் முளைத்தேன். அதுபோல் தமிழர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நல்ல விடியல் கிடைத்ததுன்னா அது வரைக்கும் எங்களுடைய பயணம் தொடரும். கடந்த 26ஆம் தேதி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அண்ணன் திருமா தலைமையில் நடந்தது. முதல்வரும் அதில் கலந்துக்கிட்டாங்க, கூட்டணி கட்சிகளுடைய தலைவரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு பெருந்திரளான கூட்டத்தை பார்க்க முடிந்தது. இது சாப்பாடு போட்டு கூட்டிய கூட்டம் இல்லைன்றது அண்ணனே வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு தனித்துவம், ஒரு திறமை, ஒரு பலம் இருக்கும்போது அண்ணையும் தொடர்ச்சியாக தனியார் நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னைக்கிட்ட அந்த மாநாட்டு தலைப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. வெல்லும் தமிழ் என்ற ஒரு மாநாடு போட்டிருக்கணும், அல்லது வெல்லும் தமிழ் நாடு என்று போட்டிருக்கணும், அல்லது வெல்லும் தமிழ் ஈழம் என்று போட்டிருக்கணும் இல்லையா? அல்லது வெல்லும் சமூக நீதினு போட்டு முதலமைச்சர் பதவியை புரிவிச்சிருக்கணும். 2016 அந்த கருத்தெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பரப்பப்பட்டு நானே பேசியிருக்கிறேன். என் தம்பி திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் கொண்டு அறிவித்தா நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு பேசியிருக்கோம். ஏன்னா மண்ணின் மைந்தர். அது அல்லாமல் அவர் ஆனால் சாப்பாடு கூடிய கூட்டம் அல்ல, அதில் நான் ஏற்கிறேன். அது முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு, அந்த வலிமையை காட்டி கூடுதலாக 2 இடம் வாங்க முடியுமான்னு என் தம்பி முயற்சி செய்கிறார். அவர் முயற்சி வெல்ல நான் வாழ்த்துகிறேன். அவ்வளோ திறமை இருக்கக்கூடிய அண்ணன் திருமா வந்து ஏன் தனித்து நிற்கவே முடியல? அது அவரை தான் கேட்கணும். இந்த முறை அவர் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து 4 நாடாளுமன்ற தொகுதியை திமுகவில் போராடி பெற்று வென்றால் மகிழ்கிறேன், வாழ்த்துகிறேன். பாஜகவுடைய எண் மக்கள் பயணத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அது எண் மக்கள்னா அது என்ன? அவர் மக்கள். அவர் கர்நாடகத்தில் போய் என்ன பேசினார்? நொடிலா நாடில்லா, நான் தமிழன் இல்லை, நான் கன்னடன்னு பேசினார் இல்லையா? அப்புறம் என் மக்கள், எங்கள் மக்கள், எங்கள் உறவுகள், எங்கள் மண், எங்கள் நாடு. சரி, இப்போ கன்னியாகுமரியில் மலையப்புறம் வெட்டி பேத்து கேரளா கடத்திக்கிட்டு இருக்காங்க. இவரையும் அங்கே போகலை, அல்லது அங்கே போய் அதை ஏன் கேட்கல, அதை ஏன் தடுத்து நிறுத்தலை? தமிழ்நாட்டு ஆறுகளை எல்லாம் சுரண்டி ஆற்று மணல்லாம் அள்ளி கொண்டு, அதனாலே எங்கள் ஊரில் வெள்ளம். எங்கள் ஊரில் ஆழ்வார்த்தனை, எனக்கு ஆழ்வார்த்தனை சொந்த வருமா? 2021க்கு பிறகு 10 ஆண்டு காலம் உலகம் தோன்றிய காலகட்டத்திலேருந்து வந்து குவிந்த ஆழ்வார்த்தனையிலேருந்து தெந்திருப்பேரை வரை வந்து குவிந்த மணலை அள்ளியதுனால அந்த நிலத்தில், அந்த ஆற்றில் நீர்க்கருவு முளைச்சி ஆறே காடாக மாற்றி விட்டுரு. அதனால தான் இவ்வளோ பெரிய வெள்ளம், இவ்வளோ பெரிய இழப்பு. அதெல்லாம் ஏன் அண்ணாமலை தடுத்து நிறுத்தலை இல்லையா? எங்கள் ஆற்று உரிமை என்று கர்நாடகத்தில் நீங்கள் அகில இந்திய கட்சி தானே, மாநில தலைவர் தானே, காவிரி உரிமைக்காக பெங்களூரில் போய் ஒரு போராட்டம் நடத்துங்க. உங்களுக்கு நான் பொன்னாடை போட்டுக்கிறேன். முல்லை பெரியார் அணை தமிழ்நாட்டு அணை தானே, கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே நடக்கலையா? அங்கே போய் கம்யூனிஸ்ட் ஆட்சியை காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திருவனந்தபுரத்தில் போய் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடத்துங்க. உங்களை நான் பாராட்டுகிறேன்.
எனவே அவர் ஒரு அரசியல் செய்கிறார். பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா சொல்கிறாங்க, நாம் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று தனித்து நிற்க வந்து நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஐயா வந்து 96 மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கம்மா. தனித்து நின்று 4 சட்டமன்றத்தை வென்றாருமா. 91 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்றார், பண்ருட்டி ராமச்சந்திரன். 96 4 பேர் 5 பேர் வென்றாங்க. தொடர்ச்சியாக ஐயா வந்து தனித்தே களமடைந்தால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அவங்க பொறுப்பில் இருந்திருக்கும். நம்முடைய நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் போன்ற தலைவர்கள் தேவையில்லாமலே போயிருப்பாங்க இல்லையா? ஐயா தான் தவற விட்டார். 2004க்கு பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2004 ரஜினிகாந்த் உச்சத்தில் இருந்தார் புகழ் எண்ணியில், கலை உலகத்தில். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படம் நடித்தார், ஒரு சிக்கலை படத்தை பாபா படத்தை பூரா திரையிட முடியாத அளவுக்கு பெட்டிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதற்காகவே 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற 6 தொகுதியில் ரஜினிகாந்த் ஆட்கள் இறங்கினாங்க பாமக தோற்கடிக்கணும்னு. ஐயா கலைஞர் தான் கூட்டணி தலைவர். அவரே பயந்துட்டார். அவர் சொன்னார் 34 தொகுதிகள் வெற்றி உறுதினார், இந்த 6ஐயும் தவிர்த்து. ஏன்னா ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் ரஜினியினுடைய தூண்டுதலின் பேரில் அங்கே பாமக வந்து தோற்கடிக்கிறதுக்கு பணத்தை வாரி இறைக்கிறார்கள், களமாடுகிறார்கள் என்று எண்ணி உளவுத்துறையுடைய குறிப்பை எடுத்து ஐயா கலைஞரே சொன்னார் 34 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழின பரவல் மருத்துவரே சொன்னார் 4 நமதே 40 நமதினார். வென்று காட்டினாரா இல்லையா? அன்றைக்கே ஐயா முடிவெடுத்து 2004 அன்றைக்கே முடிவெடுத்து 2006 இருக்கட்டும், 2009 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், தனித்தே நின்றிருந்தா இன்றைக்கு மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். அவ்வளவு வேலை திட்டங்கள், கொள்கை திட்டங்கள், வேளாண்மை எப்படி, வேளாண்மைக்கு என்று தனி வரவு செலவு கணக்கு போட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. என் தம்பி வேலுமுருகன்லாம் இருந்தால் பண்ணாரு இல்லையா? அதே போல தொழிலாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசு ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், இயற்கை வளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், காட்டு வளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், கனிம வளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு ஐயா இன்னைக்கு சொல்றார், ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை படைப்போம்னார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோமா, அன்புமணி அவர்கள் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் ஒன்றிய அரசில், காங்கிரஸ் கட்சி கூட்டணியில். அமெரிக்கா போனார் ஏதோ சுற்றுப்பயணத்துக்கு. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல விபத்தை பார்க்குறாரு, வாகன விபத்து நடந்து 3 நிமிடத்தில் ஒரு வண்டி வருது, அதில் உள்ள மக்களை பாதுகாக்கிறதுக்கு. அந்த திட்டத்தை இந்தியாவில் வந்து செயல்படுத்தினார். 108 யாராவது பண்ண முடியுமா? அந்த 108 இராணுவ குறியீடுகளுக்குரிய ஒரு ரகசிய எண். அதை போராடி இராணுவ அமைச்சர்கிட்ட போராடி அந்த எண்ணை வாங்கி கிட்டத்தட்ட 16,000 கோடி நிதியமைச்சர் சிதம்பரத்துக்கு போராடி வாங்கி, அப்படி இந்த மருத்துவம் எப்படி இருக்கணும்னு மிக சிறப்பாக உலகமே அவர் வந்து பில் கிளின்ஸா அவர் வந்து பாராட்டினார். ஐநா பொதுச் செயலாளர் வந்து பாராட்டினார். அமெரிக்காவில் விருது கொடுத்தாங்க. இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை எப்படி இருக்கணும் என்பதற்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு. 108 நாள் இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர், நானே 10 பேரை காப்பாற்றிருக்கேன், லட்சக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம், கொள்கை, முயற்சி, அவங்களுடைய கனவு எப்படி இருக்கும் தமிழ் இனத்தை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, அதை ஐயா விட்டுட்டாரு. அதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த கட்சியிலேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது 2016. குறிப்பாக விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணின்னு போனால் தான் எனக்கெல்லாம் வலி வருத்தம். அதனால தான் சரி இதை ஐயா சரியா வரல, சரி அவங்க தேவைகள் எதுவும் நமக்கு தெரியல நடத்தணும். இப்போ தம்பி வேல்முருகன்லாம் 2011க்கு பிறகு பிரிஞ்சு அவர் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இளைஞர்கள் அவர் பின்னாலே திரண்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு அதிக சீட்டு கிடைக்குன்றது? நான் வந்து நாம் தமிழர் கட்சி வெல்லணும் தான் சொல்லுவேன். வெல்லுகிறோம் அல்லது வெல்லுகிறோம் அது வேறு. ஆனால் என்னுடைய எண்ணமும் செயற்பாடும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5 பிள்ளைகள் நாடாளுமன்றத்துக்கு போனால் சிறப்பாக இருக்குமே, நம்முடைய மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்துக்காக, உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய நலன்களுக்காக, குறிப்பாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தின் விடியலுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால இந்த 2 கட்சியுமே ஒளிந்து நாம் தமிழ் கட்சி வரணும் என்பது என்னுடைய நோக்கம். அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், களமாடி கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிக்கலை உருவாக்குற மாதிரி நீங்கள் அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு வரும்போது மாநில உரிமையில் தலையிடுவதாக குற்றம் சாட்டினார் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியை விட்டு பிள்ளைகள் போகும்போது தமிழ்நாடு காவல்துறை உடன் போகுது.
ரெண்டாவது அந்த சேலத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க 2022. அந்த வழக்கை பதிவு செய்ய தமிழ்நாடு காவல்துறை கியூ பிரிவுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தேசிய புலனாய்வு முகமைக்கு போச்சு? அது கொடுத்தது தமிழ்நாடு அரசு தானே. ஆகையினால தான் நான் சொல்கிறோம், 1971 மாநில உரிமை, மாநில மக்களுக்கு இருந்த உரிமைகள் அனைத்தையும் இந்த திராவிட இயக்கங்கள் ஒன்றிய அரசிடம் இழந்து கொண்டிருக்கு. உயர்நீதிமன்ற பாதுகாப்பு நம்மகிட்ட தானே இருந்தது. இன்னைக்கு யார் பாதுகாக்கிறா? முல்லை பெரியார் அணை பாதுகாப்பு யார்கிட்ட இருந்தது? தமிழ்நாடு காவல்துறையிட்ட இருந்தது. 71 ஐயா கலைஞர் இழந்தார். கல்வி உரிமை மாநில பட்டியல் இருந்தது, யாருடைய ஆட்சியில் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. இப்படி நான் வரிசையாக சொல்லுவேன், குடல் கொதிக்கிறதெல்லாம் சொன்னான். மாநில உரிமைகளை இழப்பதற்கு தான் திராவிட இயக்கங்கள் ஆட்சி கட்டலுக்கு வருது. இப்போ தேசிய புலனாய்வு முகமையை எதிர்த்ததா இல்லையா திமுக அரசு? இப்போ ஏன் இந்த வழக்கு அவங்ககிட்ட கொடுத்தாங்க? இப்போ ஏன் தமிழ்நாடு காவல்துறையை நாம் தமிழர் பச்சை தமிழர் வீட்டு எளிய தமிழர் வீட்டுகளுக்கு இந்த சாட்டை துறைமுருகன், இசை மதிவான, இளையன் உள்ள விஷ்ணுங்கிற ஒரு தமிழன், புற எளிய பிள்ளைகள் தமிழ் உணர்வோடு வரக்கூடாதா? தமிழ்நாட்டு அரசியலில் தலையெடுக்கக்கூடாதா? அப்ப இந்த திராவிட அரசு கண்காணி வேலை செய்து கொண்டிருக்கு. ஒன்றிய அரசுக்கு மாநில உரிமை மீட்பும்னு மாநாடு போடுறாரு உதயநிதி ஸ்டாலின். இது எந்த வகையில் வருது? இந்த தேசிய புலனாய்வு முகமைக்கு கண்காணி வேலை பார்க்கறது மாநில உரிமையில் வருதா, ஒன்றிய அரசின் உரிமையில் வருதா? ரொம்ப வேதனையா இருக்கும் அதை பேசணும். அண்ணன் சீமான் சொல்கிறாங்க, அவங்களுடைய டார்கெட்டே நான் தான், அவங்க என்கிட்ட தானே எல்லாமே கேட்டிருக்கணும், எனக்கு அப்போவே தெரியும். அமித்ஷா வந்து மக்களவையில் பேசுகிறாரு, இந்த திட்டம் அதாவது இந்த என்ஐஏ அப்படின்ற சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இல்லை தமிழர்களுக்கும் பொருந்தும், அன்னைக்கே நான் சொன்னேன் எங்களுடைய டார்கெட்டே நான் தான் அப்படின்னு. அது உண்மை தானே. அதனால தான் இப்போ வருது. தமிழர்களுக்கும் பொருந்துங்கும் போதே உன்னோட எனக்கு என்ன உறவுன்னு நம்ம கேட்டுக்கணும்ல. தமிழர்களுக்கு ஏன் பொருந்தது அப்படின்னு கேட்கணும்ல. 39 பேர் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கங்க? தமிழ்நாட்டிலேருந்து 39 பேர் போயிட்டாங்களாம்மா, என் தம்பி தொல் திருமாவளவன் உட்பட. தமிழர்களுக்கு எப்படி பொருந்தும்? வங்காளிக்கு பொருந்தாதா? பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களுக்கு பொருந்தாதா? நேபாளத்தில் உள்ளவனுக்கு பொருந்தாதா? பூட்டானில் உள்ளவனுக்கு பொருந்தாதா? நீ எப்படி தமிழர்களுக்கு மட்டும் பொருந்தோம்னு சொல்லுவேன்னு சொல்லி அன்னைக்கே 39 பேரும் எதிர்த்து என்னன்னு களமாடி இருக்கணும்ல. இவங்களுக்கும் அவங்க அமித்ஷாவோட உடன்பட்டு, அமித்ஷா போகும்போது பார்க்குறோம்ல, டிஆர் பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் பின்னால் வழக்கம் சொல்லிக்கிட்டே போகிறாருல்ல, நாங்கள் வெளியே அரசியல் பண்ணுவோம், அதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க, நாங்கள் எப்போதும் உங்களுக்கு எங்கள் ஐயா கலைஞரே உங்களுக்கு உங்களோட கூட்டணி வைத்தவர் தானே, அதனால் எதிர்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம் என்று பேசுகிற அந்த நடைமுறை தானே நம்ம பார்க்குற ஊடகங்களை விட நம்ம பார்க்குறோம். அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாலும் ஒடுக்குமுறை அடக்குமுறையை தான் ஏவும், அதை எதிர்கொண்டு தான் வரணும். நால்வர் விடுதலை அதை முன்னிட்டு வந்து திருச்சியில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அண்ணா வந்து எடுத்திருந்தாங்க. எப்படி போகும் அடுத்த கட்டம் இது வந்து? அது ஏம்மா இவங்க அதை செய்ய மாட்டாங்கம்மா. ஏன்னா 2014 அவங்க 7 பேரும் விடுதலை செய்கிற ஒரு கட்டம் இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயா சதாசிவம் கேரள மாநில ஆளுநர் ஆண்டார். அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்போது நல்ல தீர்ப்பை சொல்லுகிறோம்னு அறிவித்தார். உடனே அதை எதிர்த்து ஐயா கலைஞர் ஒரு அறிக்கை போட்டார். ஏற்கனவே ஒரு கலைஞருடைய பற்றாளர், அதனால கலைஞரே இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் போட்டு போயிட்டார். இல்லைன்னா 2014 இந்த 7 பேரும் விடுதலை ஆயிருப்பாங்க. எனவே உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகு இவங்களை ஏமா சிறையில் வச்சிருக்காங்க? இதை விட கொடுமை வேற ஏதாவது உண்டா? 33 ஆண்டு காலமாக சிறையில் இருக்காங்க இந்த தமிழர்கள். ஏன் அவங்க விரும்புகிறாங்க, இங்கே உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னா விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பிட வேண்டியதானே, அல்லது அவங்க தாயகத்துக்கு அனுப்பிட வேண்டியதானே. சிங்களவன்கிட்ட கூட பையன் செத்துட்டு போகிறான், உங்களுக்கு என்ன இல்லையா? அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் இந்த அரசுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு என்ற அடிப்படையில். அதான் அண்ணா சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்க, ஆளுங்கட்சி ஆகும்போது ஹிந்தி தெரியும் வாடான்றீங்க. கேலோ இந்தியா, கேலோங்கிறது ஹிந்தி சொல்லு. என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொன்னான் டெல்லிக்கே வந்து போராடுவேன் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் யாரும் சொல்லலை. என் தம்பி செந்தமிழன் சீமான் கூட சொல்லலை. தம்பி உதயநிதி அவர்களே, நீங்கள் டெல்லிக்கு போய் போராட வேண்டாம், உங்கள் தலைமை அலுவலகம் இருக்கு பாருங்க, அன்பகம். அறிஞர் அண்ணா இருந்து அரசியல் நடத்திய அன்பகம், இளைஞரணியுடைய அலுவலகம். கண்ணகி சிலை இருக்கு, இப்படி கையை நீட்டி கொண்டிருக்கு. நம்முடைய முப்பாட்டி பாட்டி வந்து கண்ணகி கையை நீட்டிகிட்டு இருக்கு, அவங்க தாத்தா வச்ச சிலை. அந்த கையை நீட்டுகிற திசையை நோக்கி பாருங்க, தமிழ் இருக்கான்னு பாருங்க. ஆனால் ஹிந்தி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. அந்த அன்பகத்துக்கு வலது பக்கத்தில் நீங்கள் நுழையும் போது வலது பக்கத்தில் பாருங்க, ஒட்டி பொதிச்சோர் மாதிரி இருக்குது. அதில் எங்கேயும் தமிழ் இருக்கு. இங்கே முதல்ல போராடுங்க தம்பின்னு சொன்னேன். அவருக்கு கோரிக்கை மனுவெல்லாம் அனுப்பினேன்.
நம்ம அனுப்புகிற மனுவெல்லாம் பார்க்கறது அவருக்கு வேலை இல்லையா? ஏடிஎம்கே முடிச்சிடலாம். ஏடிஎம்கே பாஜக இப்போ வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எப்போதுமே வந்து பாஜக வந்து எதிரி கட்சி அப்படின்ற மாதிரிலாம் இதில் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 2011 அம்மையார் ஜெயலலிதா எடுத்த துணிச்சல் மிக்க முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த முடிவில் உறுதியாக இருந்திருக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் பச்சை தமிழர் எடப்பாடி. இடையில அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒன்றிய அரசை பாரதிய ஜனதா கட்சி அனுசரித்து போகக்கூடிய ஒரு அரசியல் யுக்தியாக அதை கையாண்டார் என்று கருதுகிறேன். இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவு மிக சரியான முடிவு, வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். நீங்க மறுபடியும் வந்து கட்சிக்குள்ள வர்ற மாதிரி அதுவும் அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். தனியாக ஒரு கட்சி ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ள தான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், யாரையும் சொல்ல. ஏற்கனவே நான் அந்த கட்சிக்குள் இருப்பதாக தான் கட்சி ஆவணங்கள்ல பதிவா இருக்கு. சரி, வெளியே பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல வேண்டும், செந்தமிழர் சீமானுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு 2-3 தம்பிகளுக்கு தெரியும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்காங்கல்ல, அந்த பட்டியலில் நான் இருக்கேன். இன்னும் நீக்கப்படலை, அல்ல நீக்கப்பட்ட பிறகு சேர்க்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம், இப்போ என் வெள்ளத்தில் அவர் வந்து 10 நாட்கள் முகாமிட்டு நம்முடைய மாவட்டங்களில் வந்து ஒரு ஊராக போய் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அங்கே வந்து வேறுபாடு கிடையாது. அது உழைக்கும் மக்கள் எல்லாருமே தாடிப்பட்டு போயிட்டோம். எல்லா மக்களுக்கும் போய் உதவி செஞ்சார். நானும் பெரிய துன்பத்தில், என் வீடே வாய்க்காங்கற ஆற்றுக்கு பின்னால், அதனால பெரிய துன்பத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டு என் வீட்டுக்கே வந்துட்டார். என் வீட்டுக்கு வந்து என் ஊர் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளெல்லாம் மொத்தமாக என்கிட்ட கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் என்னுடைய தமிழ் கொற்றம் இல்ல முற்றத்தில் உட்கார்ந்துருந்தார். எந்த தனிநபர் வீட்டுக்கும் அவர் போனால் 5 நிமிடத்துக்குள்ள வெளியே வந்துடுவார். திருமணங்களுக்கு போனால் நேரே மேடையில் ஏறி மணமக்களை வாழ்த்தி விட்டு வந்து விடுவார். காதுகுத்துக்கு போனால் பிள்ளைய போய் கொஞ்சம் முத்தமிட்டுட்டு வந்துடுவார். ஆனால் என் வீட்டில் அந்த கொடுமையான சூழ்நிலை 1/2 மணி நேரம் முற்றத்தில் உட்கார்ந்துருந்தார். அதனால் நான் தொடர்பில் தான் இருக்கேன். இப்போ அண்மையில் நெல்லை வரும்போது சந்தித்து இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன அரசு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்னு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் கொடுத்துருக்கிறேன். கடந்த மாதம் 10ஆம் தேதி அலுவலகத்துக்கு உள்ளே போய் கொடுத்துருக்கிறேன். அவருடைய முதல்வரின் தனிச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் மதிப்புக்குரிய முருகானந்தம் அலுவலகத்தில் கொடுத்துருக்கிறேன். அந்த நகலை என் தம்பி சீமான்கிட்ட கொடுத்து நீங்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துங்கன்னு அண்மையில் கூட சந்தித்தேன். தொடர்பில் தான் இருக்கிறேன். பார்ப்போம். 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. 31 லட்சம் ஓட்டு தனித்து நின்று கூட்டணி இல்லாமல் ₹1 கொடுக்காம வாங்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா? 26 இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நான் தான் முதலில் சொன்னேன். அதை நாம் தமிழர் பிள்ளைகளும் அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க, எழுதுறாங்க. நாம் தமிழரின் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் 1 கோடி வாக்குன்னு சொன்னேன். 1 கோடி வாக்கை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் அண்ணனை வந்து நெருங்குற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான ஒரு தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுப்பாங்க. அதை எப்படி வென்று வருகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. என்னுடைய பணிச்சுமைகளுக்கு நடுவில் எனக்கு வந்து நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏதாவது பார்வையாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா தேர்தல் முன்னிட்டு? அடுத்தடுத்து சொல்லுவோம். கண்டிப்பாக. மிக்க நன்றிமா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இது மாதிரி செய்திகளை நமக்கு உள்ள அந்த ஊடக உரிமையின் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு நம்ம நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.